பொம்மி சித்தா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரொம்பவே உடம்பு சரியில்ல. கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம தமன்னாவ வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு, பொம்மி வந்து வராங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து கெஞ்சுறாங்க தமன்னா கேங் எல்லாரும் சேர்ந்து. ஆனா பொம்மி வந்து விடுற மாரியே தெரில. அப்பன்னு பார்த்து ஒரு பூதம் வந்து ஒரு விஷயத்த வந்து குடுத்துச்சுல்ல, அத வந்து பொம்மி மேல தெளிக்கிறாங்க. உடனே பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க. கிட்டக்க வந்து அடிக்கலான்னு பார்க்குறப்ப, என்ன செய்யணும்னு சத்தியமா வந்து தெரியவே இல்ல. நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. தமன்னா கேங் சேர்ந்தவங்க எல்லாரும், சாவித்திரிலேருந்து எல்லாரும். "ஏய்! உன்னால எதையுமே கிழிக்க முடியாது. இனிமேட் நாங்க தான். எங்க முன்னாடி வந்தன்னு வச்சுக்கயேன், உன்ன ஓட ஓட விரட்டி அடிப்போம்." அப்படின்னு சொன்னோனே, இனிமேட்டு இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. சத்தியமா நீங்கலாம் எப்போதும் திருந்த மாட்டீங்கள்ல. நாங்க எதுக்குடி திருந்த போறோம்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? உன்ன நீ எப்படி ஒரு சக்தியோட வந்திருந்தாலும், ஓட ஓட விரட்டி அடிக்க எங்ககிட்ட இந்த விஷயம் இருக்குங்கிற மாரி, அந்த பாட்டில வந்து காட்டிக்கவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம பொம்மி வந்து அவங்களோட சாமிய வந்து கும்பிட்றதுக்காக வந்து கூப்பிடுறாங்க. "நீங்க இங்கே வந்தே ஆவணும்." அப்படின்னு சொன்னோனே, ஒரு மஞ்ச கலர்ல வந்து வெளிச்சம் வந்து நல்லா அடிக்குது. இத வந்து சரியா வந்து பார்க்க முடியல சாவித்திரி கேங்கால. இவங்க கையில இருக்கிறது என்ன? ஏன் அவங்க கிட்ட என்னால போவே முடியல? எனக்கு நீங்க தான் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோனே, உன்னால அவங்கள தொட முடியாம இருக்கிறதுக்கு காரணம், ஒரு பூதத்தோட உதவியினால தான் அவங்க இது மாரிலாம் வந்து சக்தியோட இருக்காங்க. அந்த பாட்டில் இருக்கிற வரைக்கும் உன்னால அவங்க கிட்டக்க போ முடியாது. நீ அந்த பாட்டில அவங்கள்ட்டேருந்து வந்து வாங்கிடு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். உனக்கு இருக்கிறது 2டே 2 வழி தான். அந்த பாட்டில் எடுத்து நீ தண்ணீல வந்து கலந்துரணும். அப்படி கலந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆகும். அதெல்லாம் முடியாது. நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும் ராணி. நீ வந்து என்ன செய்யணும்னா, இந்த பாட்டில வச்சு அந்த பூதத்த பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும். முள்ள முள்ளால எடுக்கிற மாரி, நீ அந்த பூதத்த வந்து அமுச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான், இவங்க கிட்டயும் உன்னால முடியும் அப்படின்னு சொன்னோனே, சாவித்திரி கேங்லாம் வந்து அப்படியே வந்து காட்டு பகுதியில வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இனிமேட் நமக்கு என்னப்பா, நமக்கு அவரோட உதவி இருக்கு. நிச்சயம் நம்ம தான் ஜெயிக்க போறோங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு வராங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த பாட்டில் வந்து சாவித்திரி கிட்ட இருக்கறனால, ஒரு சுழல் காற்று மாரி உண்டாக்குறாங்க. அந்த இடத்துல மாயாஜாலம் மூலியமா நம்ம பூமி சாவித்திரி மேல பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பாட்டில் யார் கையில இருக்கோ, அவங்க தூக்கி போடுற அளவுக்கு நம்ம பூமி வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து காத்த வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, அவங்க தான் வந்து கிட்டக்க போனா தான் பிரச்சனை ஆயிடுதுல. அதனால அந்த பாட்டில வந்து தூக்கி போட்டோனே, தமன்னா வந்து பிடிச்சிடுறாங்க. தமன்னா வந்து வச்சிருக்கிறத பார்த்தோன்னே, அந்த சுழல் காற்று வந்து அப்படியே தமன்னா வந்து அடி அடின்னு அடிக்குது. அப்படியே ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. கடைசியா மனோ வந்து கையில வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க ரகுவரன் கிட்ட தூக்கி போட்டுறாங்க. ரகுவரன் கிட்ட வந்து அடிச்சோனே தூக்கி வந்து வீசிடுறாங்க அவங்க கையிலேருந்து. கரெக்ட்டா வந்து பொம்மி வந்து அத வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஆவலுடன் வெயிட் பண்றப்ப, கரெக்ட்டா அந்த பூதம் வந்து வந்துருது. தமன்னாவுக்கு வந்து உதவி பண்றாங்கல்ல, அவங்க வந்து அந்த பாட்டில வந்து பிடிச்சிடுறாங்க. "பொம்மி, நீ வந்து அவங்களுக்கு உதவி செய்றியா? நீ யார எதிர்க்கிற தெரியுமா? நான் மிகப்பெரிய ராஜா. என்னையே நீ எதிர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? மரியாதையா இங்கேருந்து ஓடி போயிடு. அவங்கள மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க நீங்க உங்க சக்திய வச்சு அவள பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைங்க." அப்படின்னு சொல்லும்போது, பொம்மி வந்து கடுப்பாயிட்டாங்க. "நான் ஏகப்பட்ட சக்தியெல்லாம் வந்து பெற்றிருக்கேன். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நீ அவங்களுக்கு போய் உதவி செய்ற. என்கிட்ட யார் உதவி வந்து கேட்டாலும் அவங்க என்னோட மக்கள். அவங்களுக்கு நான் தான் உதவி செய்வேன்." அப்படின்னு சொல்லும்போது, உன்ன நான் இப்பயே வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து பொம்மி அவங்க சக்திய வந்து பயன்படுத்துனாங்க. இந்த பக்கம் இவர் வந்து ஒரு பொருள வந்து தூக்கி போடுறாருங்க. அந்த சக்தி மூலியமா பொம்மி அந்த பொருள வந்து இல்லாம ஆக்கிடுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு 2 பேரும் வந்து பந்தத்த வந்து தூக்கி போடுறாங்க. நம்ம பொம்மியும், அந்த பூதமும். 2 பேரோட பந்தமும் இடிச்சு அப்படியே வந்து காணாம போகுது. "நீ என்னோட சக்தி வந்து பெற்றவளா?" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் யாருன்னு காட்டுறேன்னோனே, பொம்மி வந்து சூலத்த வந்து கொண்டு வந்து அப்படியே மாயாஜாலம் மூலியமா சுத்தி அப்படியே அவங்க மேல வந்து தூக்கி போடுறாங்க. அவங்க வந்து மறைஞ்சு வேற இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்படியே மாறி மாறி நிக்கிறாங்க. ஒரு 10, 15 பேர் வந்து வரிசையா வந்து நிக்கிறாங்க. "இதுல யாரு உண்மை, யாரு பொய்ன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்ப, "கடவுளே! நீங்க தான் எனக்கு துணையா நிக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, அவங்களும் திருப்பி வந்து 4, 5 பொருள வந்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டோனே, எதுவுமே வந்து செய்ய முடியலன்னு அந்த பூதத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருது. சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க அப்பன்னு பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரகுவரன். நம்ம ஜெயிச்சுருவோம் எப்படி இருந்தாலும் அவரு நம்மள ஜெயிக்க வச்சுருவாரு அப்படின்னு சொல்லி ரகுவரன் மட்டும் கேவலமா வந்து யோசிக்கும்போதே, பூமி வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. இவன வந்து அவனோட சக்தி மூலியமா தான் அனுப்பிச்சு வைக்கணும். நம்மளோட குரு என்ன சொல்லியிருக்காங்க, அவன் கையில இருக்கிற பாட்டில வந்து நம்ம எடுத்து, அது மூலியமா தான் அவன பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கணுங்கிற மாரி, அது தெள்ள தெளிவா வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து ஒரு சூலத்த வந்து எடுக்குறாப்ல. சூலத்த எடுத்தோனே, சூலத்த வந்து தூக்கி போடுறாங்க. இத நம்ம பொம்மி வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து அப்படியே அவங்கள நோக்கி அவர் தூக்கி போட்டதே வந்து அவர நோக்கி வருது.
அவர் மேலே பட்டோன்னே அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த பாட்டில் வேகமா வந்து போகுது. போய் பொம்மி கையில வந்து பிடிச்சிடுறாங்க. சாவித்திரி கேங்கெல்லாம் வந்து அச்சச்சோ! அந்த பாட்டில வந்து எடுத்துருங்க, எடுத்துருங்கங்கிற மாரி கத்துறாங்க அந்த இடத்துல. "நீ தோத்துட்ட. ஏன் முன்னாடி தோத்து போய் நிக்கிற. உன்ன நான் இப்ப என்ன பண்ணட்டும்? என்ன மன்னிச்சிரு. நான் இனிமேட்டு உன் பக்கமே வரமாட்டேன். எனக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்ல. அக்கா என்னக்கா அது? நமக்கு ஆதரவா வந்து பேசும்னு நெனச்சு தான் வந்தோம். ஆனா கடைசில இப்படியெல்லாம் நடக்குதே அக்கா! என் மனசுக்கு வந்து ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. தெரியலையே தம்பி! ஏதாவது ஒண்ணு மாயாஜாலம் பண்ணி நம்ம பொம்மைய பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும்னு நம்புவோங்கிற மாரி யோசிக்கும்போது, கடைசியா வந்து அந்த பாட்டில்ல இருக்கிற தண்ணி எடுத்து அவர் மேல வந்து தெளிக்கிறாங்க. வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்புறம் அங்கேருந்து அவர் வந்து போயிட்டாரு. அச்சச்சோ! இனிமேட்டு நம்ப எப்படிக்கா தப்பிக்க போறோம்? ஒண்ணும் புரியலன்னு சொல்லி கேங்லாம் வந்து அப்படியே வந்து அவ்வளோதான். இனிமேட்டு வந்து நம்மகிட்ட அந்த பாட்டிலும் கிடையாது. அந்த பூதத்தோட உதவியும் கிடையாது. நம்ம இங்கேருந்து ஓடிறலாம்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமா ஓடுறாங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க. ஆனா உங்கள நான் சும்மா விடமாட்டேன். இந்த பொம்மி யாருங்கிற விஷயத்த வந்து நான் வந்து உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன். நான் உங்கள ஒரு செகண்ட்ல வந்து பத்திரமா அனுப்பிச்சு வச்சிரலாம். ஆனா அப்படி நான் செய்ய மாட்டேன். உங்கள பாட்ட பாட வச்சு பத்திரமா வந்து பார்த்துப்பேங்கிற மாரி யோசிக்கிறாங்க பொம்மி.